கொஞ்சம் வேகமா போப்பா. சரவணா கொஞ்சம் ஃபாஸ்டா போப்பா. போயிடலாம் சார். இந்த மல்லிகை ரொம்ப மோசமானவ. ஏதாவது தில்லுமுள்ளு பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்த பாப்பா. என்ன நடந்தாலும் இதுக்கு மேல நம்மள மீறி எதுவும் பண்ண முடியாது சார். ஆமா தம்பி, நான் நினைச்சத அந்த கடவுள் நிறைவேற்றி கொடுத்துட்டான். பூங்கொடி எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு அவர் முடிவு பண்ணி வச்சிருக்காரு. அத யாரால மாத்த முடியும்? யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த சங்கருக்கு எதிரா நான் சாட்சி சொல்றேன். என்ன ஒண்ணு, அதுக்குள்ளே அந்த சங்கர் பூங்குடி கழுத்துல தாலி கட்டாம இருக்கணும். கல்யாண நேரத்துக்கு முன்னாடியே போயிடலாம், கவலைப்படாதீங்க. அண்ணா இருங்கண்ணா. என்னடா? எங்கேயுமே இல்லைண்ணா அவரு. அங்க யாரும் தெரியலன்றாங்க. சரி போய் பார்க்கலாம். சரி வா. என்னடாச்சு? அப்பா எங்க? அப்பா எங்கன்னே தெரியல. மண்டபம் ஃபுல்லா பார்த்துட்டு அவரை காணும் மாமா. அப்பா எங்க போயிருப்பாரு? யோ இங்க வாயா. இவனுங்க உஷாராயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருந்தா பிரச்சனை ஆயிடும். அப்புறம் நாம மாட்டிக்குவோம். இப்ப என்ன பண்ண சொல்ற? யோ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தாலி கட்ட வைக்கணும். ஐயா. என்னம்மா? கெட்டி மேல கெட்டி மேல. மாமா நிறுத்து. என்ன பூங்குடி, என்னாச்சு? எங்கயா அப்பா? அவரு அவரு இங்க இல்ல. இல்லனா? இல்லன்னா போயிட்டாரு. எங்க போயிட்டாரு? உன் கல்யாணத்தை பார்க்க பிடிக்கலையா அவருக்கு, அதனால கோவிச்சுட்டு போயிட்டாரு அவரு. அவரு சொல்லிதான் நான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன். அது எல்லாருக்குமே தெரியும்ல. அப்புறம் எப்படி அவரு கோச்சிட்டு போவாரு? இத பாரு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அண்ணன் என்கிட்ட வந்து அவ தாலி கட்டிக்கிறத பார்க்க எனக்கு பிடிக்கல, நான் போய் கோயில உட்காந்துக்கிறேன்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. கோயிலுக்கு போயிட்டாரா? அப்படிதான் என்கிட்ட சொல்லிட்டு போனாரு. இங்க பாரு பூங்கொடி, நல்ல நேரம் முடிய இருக்குள்ள தாலி கட்டிக்கோ. நான் என் அப்பாவுக்காக தான் இந்த கல்யாணத்தையே பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டேன். அவர் இல்லாம பண்ணிக்கிறதுக்கு எதுக்கு இந்த கல்யாணம்? பூங்கொடி, அண்ணன் தான் சொன்னாரு இதெல்லாம் பார்க்க எனக்கு பிடிக்கல, அதனாலதான் நான் கோயிலுக்கு போறேன். அவ ஏதாச்சும் சொன்னானா
நான் கோவப்படுவேன்னு சொல்லு, கண்டிப்பா தாலி கட்டிக்கணும்னு சொன்னாரு அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்ல சொன்னாரு. அது அவர் என்கிட்டயே சொல்லிருக்கலாமே. அத நான் என்னத்த கண்டேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நேரம் ஆகுது, சீக்கிரம் தாலியை கட்டிக்க. எங்க அப்பா இல்லாம இந்த கல்யாணம் நடக்காது. அவரு தான் இந்த கல்யாணமே பிடிக்கலன்னு போய் உட்கார்ந்து இருக்காருல்ல. கோயிலுக்கு தானே போயிருக்காரு. நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன். அவரு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போடட்டும், அப்புறம் நான் தாலி கட்டிக்கிறேன். பூங்கொடி பூங்கொடி, நான் சொல்றது கேளு. இதெல்லாம் ரொம்ப தப்பு. மணவரையில இருந்து எந்திரிக்க கூடாது. ஆமாமா, மணவரையில இருந்து எழுந்திருக்க கூடாது. பேசாம உட்காருமா. சொல்றாங்களேம்மா, உட்காருமா. உட்காருமா, சொல்றாங்கல்ல. கேட்கவே மாட்டியா? சொன்னா கேளு பூங்கொடி. உட்காருமா, சொல்றாங்கல்ல. ஏம்மா, நாங்களாம் இவ்வளவு தூரம் சொல்ல சொன்னா, உட்காருமா. சொல்றாங்களே உட்காரு. கேளுமா. என்னம்மா இது? எல்லாரும் நிறுத்துறீங்களா? உங்க இஷ்டத்துக்காகலாம் நான் தாலி கட்டிக்க முடியாது. எல்லாரும் இங்கே இருங்க. நான் போய் என் அப்பாவை கூட்டிட்டு வரேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். எங்க இருக்கு? கார் இல்லாம அப்பா எங்கேயும் போக மாட்டாரு. கார் இருக்குன்னா கண்டிப்பா அப்பா இங்கதான் இருக்கணும்.